வணக்கம். இன்னைக்கு குறுந்தொகையில ஆலங்குடி வங்கனார் பாடலை பார்க்கலாம். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் புதல்வன் தாய்க்கேங்கிற ஓமையை பயன்படுத்தி இருப்பாரு. இதுல என்ன கருத்து அப்படின்னா, ஆடிங்கிறது கண்ணாடி, பாவைங்கிறது கண்ணாடியில தெரியக்கூடிய பிம்பம். நாம கையை தூக்குனா கை தூக்கும், கால் தூக்குனா கால் சிரிச்சா கண்ணாடி சிரிக்கும், அழுத கண்ணாடி அழும். அந்த மாதிரி தலைவன் இருக்கான் அப்படிங்கிறத பரத்தை சொல்றா. பரத்தை தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் ஆகுது. அதோட அன்பின் வெளிப்பாடா ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க 2 பேத்துக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால தலைவன் பரத்தையர் வீட்டுல போய் சில நாள் தங்கி இருக்கிறான். அதனால தலைவி மற்றவர்கள்ட்ட எல்லாம் பரத்தைய பத்தி பழிச்சு பேசுறா. இந்த செய்தி பரத்தை காதுல விழுது. அவ என்ன சொல்றா அப்படின்னா, தலைவன் தன்னோட இருக்கிறப்ப தலைவியை பற்றியும் தன்னை பத்தியும் பெருமையா சொல்லுவான். ஆனா தலைவி வீட்டுல இருக்கிறப்ப அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு அவ என்னென்ன சொல்றாளோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலை செய்வான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓமைய ஆலங்குடி வங்கனார் பயன்படுத்தி இருப்பாரு. நன்றி, மகிழ்ச்சி.